இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் வேஸ் இருந்தனால என்னால வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இது வந்து சைட் வேஸா இருக்குமா? இல்லையா? மார்க்கெட் வந்து யார் பக்கம் வந்து போகும் அப்படின்னு வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, ஒரு மெட்ரிக் மட்டும் இல்லாம எல்லா மெட்ரிக்கும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால ஓரளவுக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண நான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே காலையில பார்க்குற மெட்ரிக் என்ன அப்படின்னா, வேகா டேட்டா தான் வந்து பார்ப்பேன். வேகா டேட்டா படி நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகுமா? இல்ல வந்து கீழ வருமா? அப்படின்னு நம்மளால வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கான வேகா டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2மே வந்து கீழ வந்திருக்கு. அதாவது 2மே வந்து 0 லைனுக்கு கீழ வந்திருக்கு. 0 லைனுக்கு 2மே கீழ வந்து இருக்கு அப்படின்னா, 2 சைடும் வந்து ரைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, மோஸ்ட்லி மார்க்கெட் சைட்வேஸா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு இருக்கிறப்போ, நம்மளால தைரியமா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து போட முடியும். அது மட்டும் இல்லாம, இது மாரி டைம்ல நம்மளால ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணோம் அப்படின்னா, டிகே வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும். அதனால இது மாரி டைம்ல வந்து ஆப்ஷன் பையிங் வந்து தவிர்த்தரணும். இந்த டேட்டா மட்டும் இல்லாம, மிச்ச டேட்டாவும் அடிஷனலா வந்து பார்ப்பேன். மிச்ச டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டியோட ஓஐ வந்து பார்ப்பேன். நிஃப்டியோட ஓஐ யார் வந்து ரைட் பண்ணியிருக்கா? கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்களா? இல்ல வந்து புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு வந்து தெரிஞ்சிரும். இப்ப காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமா வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுது நமக்கு? மார்க்கெட் வந்து கீழ விழுகறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. புட் ஆப்ஷன் வந்து அதிகமா ரைட் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் கீழ விழுகறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பிசிஆர் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மேல தான் வந்து போகுது. ஓகேவா? நமக்கு வேகா டேட்டா வந்து சைட் வேஸ்ன்னு காட்டுது. அப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு வந்து காட்டுதுன்னா, மார்க்கெட் கீழ விழுகறதுக்கான சான்சஸ் வந்து கம்மின்னு வந்து காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ்னஸ்ல இருந்து சைட் வேஸ்க்குள்ள வந்து இருக்கலாம் அப்படின்னு நம்மளால வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கேத்த மாரியே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நார்மலான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றதில்ல. நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃபுட் பிரிண்ட் சார்ட்ட வந்து எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களால ஈஸியா வந்து ஃபைண்ட் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேய வந்து பாருங்க. மார்க்கெட்ல நம்மளால கெஸ் வந்து பண்ண முடியுதா? மார்க்கெட் வந்து மேல போகுமா? இல்ல வந்து கீழ வருமா? அப்படின்னு வந்து நம்மளால கெஸ் வந்து பண்ண முடியுதான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல உங்களால ஈஸியா வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஆல்ரெடி நமக்கு என்னது நமக்கு கேப் அப் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல உங்களுக்கு வால்யூம் ஈஸியா வந்து காட்டி கொடுத்துரும். ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல வால்யூம் வந்து ஈஸியா வந்து காட்டி கொடுத்துரும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அக்ரெசிவ் பையஸ்க்கான வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க வால்யூமே வந்து போடுவோமே. ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல இருக்க வால்யூமே போட்டீங்கன்னா ஈஸியா வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வால்யூம் வந்து இருக்குன்னு வந்து பாருங்க. ஓகேவா? எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 169K வந்து இருக்கு. 169Kனா ரொம்ப பெரிய வால்யூம். ஏன் ரொம்ப பெரிய வால்யூம் சொல்றேன்னா, ப்ரீவியஸ் டே, அதாவது ஏன் ரொம்ப பெரிய வால்யூம்னு வந்து சொல்றேன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூம்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்கு. சடனா இது மாதிரி 169K வால்யூம் வந்து வந்தது. ஓகேவா? 169K வால்யூம் வந்து வந்தது அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு நமக்கு. ஓகேவா? அக்ரெசிவ் பையர்ஸ் எல்லாமே எங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து அக்ரெசிவ் பை ஆர்டர்ஸ். உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேல வந்து போயிருக்கும். ஃபுல்லாமே இந்த டே ஃபுல்லாமே நமக்கு மேல தான் வந்து போயிருக்கு. இது மாதிரி ஈஸியா ஃபுட் பிரிண்ட் சார்ட் பிளஸ் அது கூட அடிஷ்னலா சில டேட்டாஸும் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேக்கான வேகா டேட்டா வந்து பார்ப்போம். அதாவது 12 இந்த டேக்கான வேகா டேட்டா வந்து பார்ப்போம். 12ஆம் தேதிக்கான வேகா டேட்டா ஹிஸ்டாரிக்கல் போட்டுக்கிறேன். இந்த டேக்கான வேகா டேட்டா வந்து பார்ப்போம். 12ஆம் தேதி. இப்போ 12ஆம் தேதி வந்து பாருங்க, உங்களுக்கு வேகா டேட்டாவை எப்படி கிளீனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வந்து தெரியணும். அதுக்கு நீங்க வந்து பாஸ்ட் டேட்டாவை நீங்க பார்க்க தான் வந்து எப்படி கிளீனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க. இப்போ 12ஆம் தேதிக்கான வேகா டேட்டா வந்து பார்ப்போம். 12ஆம் தேதிக்கான வேகா டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 9:30க்கு ஒரு கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன் வேகா டேட்டா வந்து கம்மியா வந்து இருக்கு. ஓகே, கால் ஆப்ஷன் வேகா டேட்டா வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேல போறக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகேவா? கால் ஆப்ஷன் வேகா டேட்டா அதிகமா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேல போறக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகே, அது மட்டும் போதுமா? அதை மட்டும் கிளீனா வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
அது மட்டும் இல்லாம நீங்க புட் ஆப்ஷன் வேகா டேட்டாவும் பார்க்கணும். அது கம்மியாகுதா அதிகமாகுதான்னு வந்து வேகா டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வேகா டேட்டா கம்மியாகுது, கால் ஆப்ஷன் வேகா டேட்டா கம்மியாகுது, புட் ஆப்ஷன் வேகா டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு பாருங்க வேகா டேட்டா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. எந்த வேகா டேட்டா? புட் ஆப்ஷன் வேகா டேட்டா வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? புட் ஆப்ஷன் வேகா டேட்டா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. வேகா டேட்டா பிளஸ் உங்களால ஃபுட் பிரிண்ட் சார்ட்டை கிளீனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால ஓரளவுக்கு மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படின்னு உங்களால ஈஸியா வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.